சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இதோ வரா பாரு. ஏய் சௌசௌ, இங்க வா. இங்க பாரு, நீ தனியா ஹாஸ்டல் போறது, ஆனந்தி தனியா ஹாஸ்டல் போறது, இனிமே இதெல்லாம் இருக்க கூடாது. அவ நிலைமைக்கு அவ தனியெல்லாம் போயிட்டு வரக்கூடாது. நீ கூடவே போற, புரியுதா? நான் எதுக்கு இவ கூட போனோம்? இவ கூட போய் நான் ஏதாவது சொல்லி அவ ஏதாவது சொல்லி மறுபடியும் சண்டை போட்டுக்கிறதுக்கு நான் விரும்பல. விடிஞ்சதுல இருந்து கம்பெனி கிளம்புற வரைக்கும் இவ கூட தான் இருக்கேன். கம்பெனிக்கு வந்தும் இவ கூடயே தான் இருக்கேன். திரும்ப ஹாஸ்டல் போனாலும் அங்கேயே தான் இருக்கேன். இவள பார்த்து பார்த்து இவ பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு கடுப்பா இருக்கு. நான் ஹாஸ்டல்ல இருந்து வரும்போதும் திரும்ப போகும்போதும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதையே இப்ப கெடுத்துக்க சொல்றீங்களா? சௌந்தர்யா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அம்மா தாயே, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ உன் போக்குல போ, நான் என் வழியில போய்க்கிறேன். ஏய், நீ என்ன இன்னைக்கு ஆனந்தி கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? உன் கதை என்னன்னு புரியலையே. உங்களுக்குலாம் ஒண்ணு புரிய வேணாம், நீங்களும் போங்க. ஏய் விடுடி, கிளம்புற நேரத்துல என்னத்துக்கு பிரச்சனை? எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், வாங்க. சொல்லு சௌசௌ. அண்ணே, எங்கண்ணே இருக்க? சரவணா வீட்டுல தான் இருக்கேன். அண்ணே, தேவையில்லாத பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காதே. கிளம்பி உன் வீட்டுக்கு போற வழிய பாருண்ணே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? சும்மா நீதான் ஆனந்தி ஆனந்தின்னு அவளுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப எங்கேயோ போய் தனியால கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனா ஆனந்தி அத பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறைப்படுற மாதிரியே தெரியலண்ணே. ஆனந்திக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உளறலண்ணே. எல்லா நேரமும் ஒருத்தி கிறுக்கியாவே இருக்க மாட்டா. நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். மதியம் சாப்பிட போலாம் வான்னு எல்லாரும் கூப்பிட்டா எனக்கு பசிக்கல, நான் வரலன்னு சொன்னா. சரி, நான் கூட நீ சாப்பிடாம இருக்க, அதனால அவன் மனசு கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருக்கான்னு நினைச்சேன். உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு பசிக்கல, பசிச்சா நான் சாப்பிடுவேன்னு சொன்னா. அப்படியா? அப்ப உண்மையிலேயே அன்பன மேல அக்கறை இல்லனா வந்து சாப்பிட்டு காமிச்சு நிரூபின்னு சொன்னேன். அவ பாட்டுக்கு அமைதியா இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க சாப்பிடுற இடத்துக்கு வரானே. வந்து உன் மேல அக்கறை இல்லன்னு நிரூபிக்கிறதுக்காகவே நல்லா சாப்பிடுறானே அவன். அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி இல்லனே. அந்த ஆண்டி மாறி போயிட்டானே. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு உன்னை தூக்கி எறிவும் அவ தயங்க மாட்டானே. நீ அவளையே நினைச்சு பட்னி கிடக்காம உன் வீட்டுக்கு போனே. அவளுக்கு என்னைக்கு நீ தேவைன்னு தோணுதோ அவளே உன்னை தேடி வரட்டும். அப்ப நீ வானே. தேவையில்லாம பைத்தியக்காரத்தனமா இருக்காதனே. ஏய் சௌசௌ, இதான் உன் பிரச்சனையா? ஆனந்தி கூட இவ்வளவு நாள் பழகியும் அவளை நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? அவ ஒரு வாய் சோறு சாப்பிட்டதுனால என் மேல அக்கறை இல்லாம போயிடுமா? அவ விருப்பப்பட்டு தான் சாப்பிட்டா நினைச்சிட்டு இருக்கியா நீ? பாரு, நீங்க எல்லாம் சும்மா என் பேரை சொல்லி அவளை தொல்லை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அதனாலதான் அவ சாப்பிட்டிருப்பா. அப்படியே அவ எந்த காரணமும் இல்லாம சாப்பிட்டதாவே இருக்கட்டும். அதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? இங்க நான் பட்னியா இருக்கிறதால அவளும் அங்க பட்னியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன பார்க்க முடியாம ஆனந்தி அங்க எவ்வளவு தவிக்கிறா, எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். மகேஷ் சார் இப்பதான் போன் பண்ணி பேசினாரு. ஆனந்தியோட கஷ்டத்தை தெளிவா சொன்னாரு. இது நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். மகேஷ் சார் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டார். இங்க பாரு சௌசௌ, ஒருத்தன் நல்லா சாப்பிடுறதுனால மட்டுமே அவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் போய் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கான்னு அர்த்தம் இல்ல. நாளைக்கு சாவ போற மனுஷன் கூட இன்னைக்கு சாப்பிடுவான். அதுக்காக அவன் துக்கம் அவனை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. பசி வேற, மனசுல இருக்கிற காயம் வேற. அவ காயப்பட்டிருக்கா, அப்படிதான் நடந்துப்பா. தேவையில்லாம இந்த பிரச்சனைய பெருசு பண்ணாத. நீ ஆனந்தி இவ்ளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்க, ஆனா ஆனந்தி உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. அவ சீக்கிரமே புரிஞ்சுப்பா. நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு ஆனந்தியோட சண்டை போட்டு அவ மனசு நோக்கிற மாதிரி எதையாவது பேசி தொலைக்காத. பாவம் அவ. நீ அவ கூட சண்டை போட்டா அவ என்ன பண்ணுவா? யார்கிட்ட போய் பேசுவா? அவளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ சௌசௌ. உங்க ரெண்டு பேரும் என்னால புரிஞ்சுக்கவே முடியலனே. உங்க பிரச்சனை எப்பதான் தீரும்னே தெரியல. எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு.
சொல்ற. உனக்காக நான் செய்யறேனே. வச்சிடுறேன். கிருஷ்ணா, என் கண்ணீர் உன் கால நினைச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல என் அழுக்குரலும் என் மனக்குமுறலும் உன் காதல சங்கீதமா ஒலிச்சிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன் சோதனைக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? என் ஒருத்தையால இன்னும் எம்பட்டு பேரதே கஷ்டப்படுவாங்க. அதுவும் அம்மாவையும் பிள்ளையையும் என்னைய காரணம் காட்டி பிரிச்சு வச்சிட்டியே. என்னால இந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியல கிருஷ்ணா. இதையெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. எப்படியாச்சும் அன்ப மனச மாத்தி அவங்க அம்மாவோட கொண்டு போய் சேர்த்துரு. இல்ல, நான் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இப்படிதான் நடக்கும்னா எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. இனிமே என்னால யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. ஏ ஆனந்தி, சாமி முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால முடியலக்கா. ஏன் ஆனந்தி, என்ன பண்ணுது? உடம்புக்கு எதுவும் முடியலையா? வயிறு மறுபடியும் வலிக்குதா? பிறவு என்ன தாண்டி செய்யுது? மனசு ரணமா வலிக்குதுக்கா. என்னடி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறவ? என் ஒருத்தையால அப்பா, அம்மா, நீ, சரவண மாமா, வேலு அண்ணன், அன்பு, அவங்க அம்மான்னு எல்லாருமே நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சௌந்தர்யாக்கு கூட என்னைய பிடிக்கல. என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நான் என்ன பண்ண போறேன்? பேசாம நான் இல்லாம போயிட்டா நீங்க எல்லாரும் நிம்மதியாவது இருப்பீங்கல்ல? ஏய், என்னடி பேசுறவ? கஷ்டம் யாரால யாருக்குதான் வரல? என்னால, வேலுவால நீ படாத கஷ்டமா, அவமானமா, அசிங்கமா? இப்ப நீ சுமந்துகிட்டு இருக்க பாரத்துக்கு கூட நாங்க தான் காரணம். அப்ப உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோன்னு நாங்க உயிரை விட்டுறலாமா? ஏன்க்கா இப்படி பேசுற? வலிக்குதுல்ல? எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. இங்க இருக்க யாரும் உன்னை கஷ்டமா நினைக்கல. உன் முதலாளி மகேஷ் சார்ல இருந்து உன் கூட வேலை பாக்குறவங்கல இருந்து எல்லாரும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் உன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்காங்கன்னா சும்மா இல்ல ஆனந்தி. எல்லார்கிட்டயும் நீ அம்புட்டு தூரம் உண்மையா இருக்க. இப்ப கூட சௌந்தர்யால இருந்து எல்லாருமே உன்கிட்ட கோவப்பட்டு பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அன்பு கூட நீ இல்லனா அவர் வாழ்க்கை நல்லா இருந்துரும் நீ நினைக்கிற. அப்படி ஒண்ணு அன்பு வாழ்க்கை நீ இல்லாம சந்தோஷமா இருந்துராத ஆனந்தி.